அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நீங்கள் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் இந்த அடுத்த 7 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் மற்றும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் கடகராசினியர்கள் உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படும் போது என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் கடகராசியை சேர்ந்து புனர்பூசம் 4ஆம் பாது முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இத்தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கையும் ஏற்பட்டு இருக்குதுங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் கூட வரவுக்கேற்ற செலவுகளும் காத்திருக்கதாங்க செய்து. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் கும்பமேளா தீர்த்த ஸ்தான பாக்கியமும் கிடைக்க இருக்குது. அதே போல் திருதிய ஸ்தானத்தில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. ஆயுள் ஸ்தானத்தில் சூரிய பகவான் சேர்க்கையினால் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவ இருக்குதுங்க. சிறு சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கல்வி அல்லது உத்தியோகம் சம்பந்தமாக பிள்ளை அல்லது பெண் வெளிநாடு செல்லும் யோகமும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் பேரும் உள்ளது. கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக காட்டுது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானும் சூரியனும் சேர்ந்திருப்பதால வேலை சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மிக கடுமையாக இருந்தும் பணிகளில் தவறுகள் ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்குங்க. உத்தியோகம் காரணமாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. காவல்துறை அதிகாரிகள் இரவு நேர பணிகளின் போது அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் வற்புறுத்தி எடுத்து காட்டுதுங்க. இது மட்டும் இல்லாம காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகம் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் சென்று வர வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. விற்பனையும் லாபமும் அதிகரிக்குங்க. விளைச்சலும் மிஞ்சுங்க. புதிய துறைகளில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி துறையினர்
வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது வெளிநாடு சென்று புதிதாக வியாபாரம் ஆரம்பிப்பது இது சம்பந்தமான முயற்சிகளுக்கும் சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் உத்தியோக காரணமாகவோ அல்லது தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவோ வெளிநாடு சென்று வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், குரு, புதன் ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயர இருக்குது. மக்களிடையே புகழ் உங்குங்க. திருதிய ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால திருக்கோவில்களில் நாதஸ்வர வித்வான்கள், கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், அது மட்டுமில்லாமல் ஆன்மீக உபன்யாசர்கள் ஆகியோர் அதிக நன்மைகளை பெற்று மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு நாயகரான சுக்கிரன் சுபபலம் பெற்று அதே தருணத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்குதுங்க. மக்களிடையே செல்வாக்கும் புகழும் உயர இருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக அமைந்திருக்கும் பட்சத்தில் கட்சியில் ஒரு உயர் பதவி கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு கூட்டு சேர்க்கை உள்ளதால மறைமுக வருமானம் திருப்தி தரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்துள்ள கிரகங்கள் இந்த வாரம் முழுவதுமே சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. படிப்பில் வியக்கத்தக்க முன்னேற்றம் உங்களுக்காக இந்த வாரத்தில் காத்திருக்குது. அதே போல நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா சரியான விடைகளை அளித்து வெற்றி கனியை எளிதில் பறித்து விட இருக்கீங்க. அதே போல பலருக்கு படிப்பு முடிந்த உடனேயே வேலையும் கிடைத்து விட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்திற்கு அதிகாரம் கொண்ட செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் ராகவும் நிலை கொண்டுள்ளதால நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்குதுங்க. சித்த ஆயுர்வேத மருந்துகள் மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு பெற இருக்குது. அதே போல கடக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக நிலை நிற்பதால மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இருந்தாலும் அஷ்டம ராசியில் சூரியன் சனி கூட்டணி ஏற்படுவதால உஷ்ண சம்பந்தமான பிணிகள், சரும உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, தரக்குறைவான உணவகங்களை உண்பது ஆகியவற்றை தவிர்ப்பதும் நல்லதுங்க. அதே போல் கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் மாலை நேரத்தில் 2 அகல் விளக்குகளில் செக்கிலாட்டிய நல்லெண்ணெய் ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.